அரசியல் தலைவரை பாக்குறதுக்கு வெயில்ல காஞ்சிக்கிட்டு நிக்கிறான், வண்டி பின்னால ஓடுறான், வண்டியில விழுந்து செத்து போறான், எவ்வளவோ நடக்குது. ஆனா நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எவ்வளவு 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 சோம்பேறிகளாய், எவ்வளவு நிர்விசாரிகளாய் நாம் இருக்கிறோம். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. அவன் ஓடுறான் எதுக்குன்னா இந்த நாட்டுல ஒரு மாற்றம். ஆனா நீயும் நானும் ஜெபிச்சோம்னா இந்த தேசத்தையே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க. மனுஷனுக்காக ஒரு கூட்டம், எவ்வளவோ கூட்டம் ஓடுதுங்க, அலை வெள்ளம் போல திரளுதே. ஆசையா பசங்க, வாலிப பிள்ளைங்க அத்தனை பேரும் ஓடுறாங்க. நான் உடனே ஒண்ணு நினைச்சேன், ஆண்டவரே இவர்கள்லாம் உண்மை அறிந்து கொள்வார்களே, உண்மை தெரிந்து கொள்வார்களே. ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த அழகு தெய்வத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும். ஆகவே இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல என்ன வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தான் ஓடுறான், உலகத்தான் நிற்கிறான், மயங்கி விழுந்தா கூட நிக்கிறான். சிக்கன் பிரியாணிக்கும் 200 ரூபாய் காசுக்கும் போய் அந்த கூட்டத்தில் நிக்கிறாங்க. பட் நீங்களும் நான் அதுக்காக வரல, நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கோம். எல்லா ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை அதிகமாக்குங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார்.